மாங்காய் சாதம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடு இருந்து கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. அஞ்சு பல் பூண்டு இடித்து இதில் சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டோட வாசனை தான் இந்த மாங்காய் சாதத்தில் ஹைலைட்டுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சிரவி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்காங்க. அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சாப்பாடு உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.